ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ராடே ட்ரேட் ரொம்ப ஈஸி. தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ட்ராடே ட்ரேட் ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு. ஸோ எஸ், உண்மைதான். ஸோ இன்ட்ராடே ட்ரேட் எப்படி ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம நாளே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி எந்த மாதிரி நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனால் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஈஸியாக நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் வந்து ஒரு ₹500 அப்படிங்கிறது மிக எளிமையாக நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நான் டெய்லி வந்து லெவல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெவல் கொடுக்குறோம். இந்த எம்எஸ்டி அப்படிங்கிறது எப்படின்னா, நான் வந்து என்னுடைய அனுபவம், அதாவது நான் வந்து நிறைய நாள் இதில் ட்ரேட் பண்ணி எப்படி வந்து இதோடைய அக்யூரசி இருக்குது, நான் எப்படி இதில் வந்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ வால்யூமாக வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ்லி எப்படி ட்ரேட் ஆகிருக்கு, எந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ வால்யூமில் இருக்கும், இந்த எம்எஸ்டி ஜோன் எங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். நான் அப்படி தான் ட்ரேட் பண்ணுறேன், அதுதான் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வந்து ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ட்ரி ஆகிற இடம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த என்ட்ரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகே. ஸோ நேத்திக்கு நான் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தேன். இந்த 2 லைனும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ்லி வந்து ஒரு 70% வந்து வால்யூமா வந்து ட்ரேட் நடந்த இடம். இந்த இடம் வந்து வால்யூமுடைய வேல்யூ ஏரியா ஹை. அதே மாரி கீழ இருக்கிறது வால்யூமோட வேல்யூ ஏரியாவோட லோ. ஓகே. இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். சென்டரா இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் லைன் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து எம்எஸ்டி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய இதை வந்து எம்எஸ்டி ஜோன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இதான் ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் 9.15 கேண்டில் ஓப்பன் கேண்டில் ஓப்பன் ஆகி கரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியாவுடைய ஹையிலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. அப்படி ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இங்கேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கழித்து பார்ப்பேன். இந்த லைனை தொட்டுருச்சு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து இந்த கேண்டில் 9:25 கேண்டில் 9:25 கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 9:25 9:30 கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வேல்யூ ஏரியாவுடைய ஹையில் இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம வந்து இந்த ட்ரேட், ஏன்னா 15 நிமிஷம் கழித்து தான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால இங்கே வந்து நமக்கு வந்து வேல்யூ ஏரியாவுடைய ஹை இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நான் வந்து காலை பை பண்ணுவேன். இல்லைனா இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இந்த எம்எஸ்டி ஜோனை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு நான் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்பீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் ஈஸியாக உங்களால் இந்த மணியில் ஒரு ₹500 ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகே. ஸோ இது இன்றைக்கி நடந்த ட்ரேட். நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வந்து நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் வந்து நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதில் சொல்லக்கூடியதையும் வந்து நீங்கள் வந்து அட்வைஸாக எடுத்துக்காமல் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. இந்த எம்எஸ்டி லெவல் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணணும், இதை வந்துச்சு எப்படி நம்ம ட்ரேட் முழுமையாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணால் ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நான் கொடுப்பேன். ஓகே. ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிஃப்டி எப்படி இருக்கும், நாளைக்கு வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு எம்எஸ்டியோட லெவல் முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே. 24,564லேருந்து 24,602. ஸோ 24,564லேருந்து 24,602 இது வரைக்கும் வந்து எம்எஸ்டி ஜோன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸை மார்க் பண்ணிக்கோங்க. 24,564, 24,602. ஸோ இந்த 2 ப்ரைஸ் வந்து லெவல் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து எம்எஸ்டி ஜோன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நம்மளுடைய எம்எஸ்டி சப்போர்ட் வந்து 24,500. ஸோ 24,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஓகே. ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம்.
24,439 ஓகேவா. ஸோ 24,400 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். ஸோ இந்த 2 சப்போர்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பாசிபிலிட்டி உண்டு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து 24,731 ஓகேவா. ஸோ 24,731ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும் ஓகே. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே. நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் பிளான், நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எங்கே ஓப்பன் ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகே. ஸோ இந்த இடம் வந்து வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது வால்யூமோட வேல்யூ வெரி ஹை, இது வேல்யூ வெரி லோ. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து இங்கே போச்சு. அதாவது என்னென்னா வேல்யூ ஏரியாவுடைய ஹைக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கீழே வந்து ரிஜெக்ஷன் ஆகி கரெக்டாக வந்து இன்றைக்கி உள்ள லெவல். ஸோ S1லேருந்து மார்க்கெட் வந்து அப்படி ரிவர்சல் ஆகி இன்றைக்கி நிற்கி ஓகே. மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் கீழே வந்துன்னா வெயிட் பண்ணுவேன். ஸோ கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த 24,500. ஸோ 24,500ங்கிற இடத்துக்கிட்ட வந்து நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேனோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி எனக்கு வந்து ஒரு அதோட இதை நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணுறீங்களோ அதோட இதை கம்பேர் பண்ணி இந்த லெவல்லாம் கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன் இல்லையா. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் ஓகே. நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன். அதில் வந்து இந்த லைன் கிட்ட வந்து எனக்கு 24,500 அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து ஒரு பை என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு கால் சைடில் பை பண்ணுவேன். அந்த காலுடைய பை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய டார்கெட் வந்து இந்த 24,527 ஓகேவா. ஸோ இதில் நான் எக்ஸிட் ஆயிடுவேன். இன்கேஸ் நான் என்னுடைய நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடம் அது செகண்ட் வந்து என்னுடைய இது வந்து 24,556. ஸோ இதுதான் வந்து நான் கால் என்ட்ரி ஆகிற இடம், கால் எக்ஸிட் ஆகிற இடம் ஓகே. புட் ஆப்ஷன் நாளைக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா புட்டு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இங்கே வரணும் ஓகே. ஸோ இந்த வேல்யூ ஏரியாவுடைய ஹை இருக்குது, எம்எஸ்டி லெவலுடைய ஹை இருக்குது 24,600 ஓகேவா. ஸோ 24,600 கிட்ட மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் கிடைக்கும் அப்படின்னா எடுத்துட்டேன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடம் இருக்கு இல்லையா. ஸோ ஓப்பன் ஆகிற இடம் வரைக்கும் நான் வந்து டார்கெட் வைப்பேன். இது வந்து நாளைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது ஓகே. இந்த லெவலில் இருந்து இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நான் வந்து இங்கே ட்ரேட் எடுப்பேன் அப்படின்ட்டு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆகி சப்போர்ட் ஒன்லேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ நம்ம வந்து கால்க்கான என்ட்ரியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் கேண்டில் வந்து சஸ்டெயின் எங்கே எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா காலில் என்ட்ரி ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய டார்கெட்டாக வந்து இந்த வேல்யூ ஏரியாவுடைய ஹையை வந்து டச் பண்ணிடும் 15 நிமிஷம் கேண்டில். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் நாளைக்கு நமக்கு என்னோடய ட்ரேட் பிளான். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகி எங்கே வந்து மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்க இந்த லெவல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினலில் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதோட சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த ட்ரேடிங் இந்த லெவல்லாம் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங் ஈஸியாக நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஈஸியாக 500 ரூபா ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியும் உறுதியாக ஓகேவா. ஸோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் அந்த லெவல்லாம் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதோட கம்பேர் பண்ணி சும்மா ஓப்பன் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாம்னு முடிவு பண்ணுங்கள் ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். நாளைக்கு எப்படி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஈஸியாக நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும் ஓகேவா. ஸோ ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்மளால் வந்து ஈஸியாக ட்ரேட் எடுத்து ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும்னு என்னுடைய கருத்து ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.